இங்கே இப்போ பாருங்கள் வந்து நம்ம பன்னீர் ரோஸில் பதியம் வந்துருச்சு. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாருங்கள், இது ஒரு குச்சியில் எத்தனை புதிய தளிர்கள் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி புதிய தளிர்கள் அதிகமாக இருந்துச்சுனாலே அதில் வேர் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. இப்போ மழை பெய்யறதுனால நம்ம எடுத்து நம்ம வேறு தொட்டியில் மாற்றி வச்சாலும் வாடாது. ஏன்னா டெய்லி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா. இந்த டயத்தில் தான் நம்ம இந்த ரோஸ் செடியெல்லாம் பதியம், எந்த செடினாலும் ரோஸ் செடி கொஞ்சம் பதியம்லாம் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் வாடி தான் வரும். ஆனால் இந்த டயத்தில் நம்ம எடுத்து வைக்கும்போது வாடாது. அதனால் இதை டைம் கிடைக்கும்போது எடுத்து மாற்றி வைப்பேன் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வேறு டேமேஜ் பண்ணாமல் எடுத்து பார்த்தோம்னா இருக்கும். இப்போ நான் செய்ய மாட்டேன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஒரு தொட்டி ரெடி பண்ணிட்டு தான் செய்யணும். இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நமக்கு பதியம் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். எந்த கிளையில் வந்திருக்கோ அந்த கிளையில் பதியம் விழுந்திருக்கு. ஏன்னா நான் அடிக்கடி ஒரு செடியை வச்சு தான் இத்தனை செடியை நான் மாடியில் உருவாக்கியிருக்கேன். பாருங்கள், இதில் கூட பதியம் இருக்கும் போல் இருக்குது. பாருங்கள், எத்தனை தளிர் இருக்குன்னு பார்த்தீங்களா. இதே மாதிரி இதுலேயும் பதியம் போட்டிருக்கேன் பாருங்கள். புதிய தளிர்கள் வந்துச்சுனாக்க நமக்கு பதியம் ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். மழை காலத்தில் இந்த நாளில் நல்லா மழை பெய்கிற டயத்தில் நீங்கள் பதியம் எடுத்து ஈஸியாக வச்சிடலாம். உடனே வேர் பிடிச்சிக்கும். வெயில் அடிக்கும் போதெல்லாம் நம்ம எடுத்தோம்னாக்கும் கொஞ்சம் காஞ்சி தான் வரும். பதியம் எடுத்துகிட்டு வீடியோ போடுறேங்க.